Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் அல்ஜீப்ரா. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். போன வீடியோவில் வந்து இதே தான் பார்த்தோம், பட் ஆனால் என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த எக்ஸ்பிரஷனு, இது வந்து ஆர்டரில் வந்து இருக்கணும். அதாவது டிகிரி ஆஃப் வேரியபிள்ஸ் இங்கே x⁴ x³ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிசைனிங் ஆர்டரில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அசனிங் ஆர்டரில் வந்து இருக்கலாம். பட் ஆனால் கன்ஃபியூஸ்டாக இருக்கக்கூடாது. அதாவது x⁴ அப்புறம் x² அதுக்கப்புறம் x³ அப்படி வரக்கூடாது. சரிங்களா? x⁴ அப்புறம் என்ன வரணும், x³ அப்புறம் x². இதே இது எக்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எக்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கணும், x² x³ இப்படி வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸசைஸ் 3.8 ப்ராப்ளம் 1 of 1. ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். இங்கே வந்து என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். பை ஃபேக்டரைசேஷன் மெத்தடா அப்படி இல்லைன்னா டிவிஷன் மெத்தடா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இங்கே எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x⁴ minus of 12x³ plus 42x² minus of 36x plus 9. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து எப்படி இருக்குது, டிசெண்டிங் ஆர்டரில் வந்து இருக்குது. அதாவது பிக் டு ஸ்மால். ஸோ கரெக்டாக வந்து இருக்குது, நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இப்போ சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து உள்ள அந்த எக்ஸ்பிரஷனை வந்து எழுதிக்கோங்க. x⁴ minus of 12x³ plus 42x² minus of 36x plus 9. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள் இதை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? x⁴ வந்து எப்போ கிடைக்கும், அதாவது ஸ்கொயரில் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். x² into x² வந்து x⁴. ஸோ இங்கே x² போட்டுக்கோங்க, இங்கேயும் வந்து x² போட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது டிவிஷராக வந்து x² வரணும், கோஷியண்டாகவும் x² வந்து வரணும். ஸோ இப்போ x into x² என்ன கிடைக்கும், x⁴. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா x⁴ கேன்சல் ஆகிடுமா? ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்குது, இது அப்படியே வந்து கீழே வந்துருமா, minus of 12x³ அடுத்து வந்து இதையும் வந்து கீழே இருக்குங்க, ப்ளஸ் 42x². நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா x², இதை வந்து 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2x². ஸோ இங்கே 2x² வந்து போட்டுக்கணும். சரிங்களா? அதாவது இங்கே கிடச்சிருக்க கோஷியண்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதை வந்து நம்ம டிவிசராக வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2x², இப்போ நம்மளுக்கு வந்து -12x³ வந்து வேணும். சரிங்களா? இங்கே வந்து 2x² இருக்குது, நம்மளுக்கு என்ன வேணும், -12x³ வந்து வேணும். ஸோ எதோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து -12x³ கிடைக்கும், இன்டூ -6x பண்ணால் கிடைக்குமா? ஸோ இங்கே -6x போட்டுக்கோங்க. ஸோ இங்கே -6x போட்டால் அதே இதை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துடணும், -6x. ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், -6x இன்டூ 2x² minus of 12x³ கிடைக்கும். சரிங்களா? இப்போ minus of 6x இன்டூ minus of 6x என்ன கிடைக்கும், ப்ளஸ் 36x² வந்து கிடைக்கும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணணுமா, இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது வந்து மைனஸாக மாறிடும். 12x³ minus of 12x³ வந்து முன்னாடி 0 கிடைச்சிரும். 42x² minus of 36x² என்ன கிடைக்கும், 6x² வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே கீழே வந்து இறக்குங்க, -36x இதையும் வந்து அப்படியே கீழே இறக்கிடுங்க. என்ன இருக்குது, ப்ளஸ் 9 வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே எதை வந்து நம்ம டிவைசராக வந்து யூஸ் பண்ணணும், இங்கே கிடச்சிருக்கிறத வந்து இன்டூ 2 பண்ணணுமா? அதாவது x² minus of 6x வந்து இன்டூ 2 பண்ணுங்கள். என்ன கிடைக்கும், 2x² minus of 12x இது கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2x² வந்து இருக்குது, இங்கே நம்மளுக்கு தேவையானது வந்து 6x². ஸோ எதோட மல்டிப்ளை பண்ணால் 6x² கிடைக்கும், இன்டூ 3 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x² கிடைக்குமா? ஸோ இங்கே வந்து என்ன வரும், +3 போட்டுக்கோங்க, இங்கேயும் அதே மாதிரி +3 வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து மல்டிப்ளிகேஷனை வந்து கேரி அவுட் பண்ணுங்கள். 3 இன்டூ 2x² 6x², 3 இன்டூ -12x என்ன கிடைக்கும், -36x, ப்ளஸ் 3 இன்டூ +3 ப்ளஸ் 9. ஸோ இப்போ வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது வந்து மைனஸ் ஆகிடும்.
ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 ஆயிடும். நம்மளுக்கு வந்து என்னது ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஆன்சரை வந்து எப்படி எடுத்து எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஹென்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x power 4 minus of 12x cube plus 42x square minus of 36x plus 9 is equal to x square minus of 6x plus 3. So, this is the answer, square root of the above expression. Problem number 1 of 2. Find the square root of the following polynomials by division method. Division method use பண்ணி இதோட square root வந்து கண்டுபிடிக்கணும். First வந்து degree of polynomials கரெக்டான ஆர்டர்ல வந்து இருக்கா பாருங்க. இல்ல. So, first வந்து arrange பண்ணிக்கணும். சரிங்களா? First என்ன வரும்? 4x power 4 வந்து வரும். Next வந்து minus 28x cube. Next plus 37x square plus 42x plus 9. So, இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே 4x power 4 இருக்கு. நம்மளுக்கு வந்து எதோட ஸ்கொயர் வந்து 4x power 4. 2x square வந்து into 2x square வந்து பண்ணுங்க 4x power 4 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கேயும் 2x square, டிவிசரும் வந்து 2x square. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x power 4 வந்து கிடைக்கும். இப்போ மைனஸ் பண்ணோன்னா இது 0 ஆகிடும். சரிங்களா? ஸோ மேலே இருக்கிறது அப்படி கீழே இறங்குச்சுன்னா minus 28x cube ப்ளஸ் இதையும் கீழே இறக்கிடுங்க 37x square. இப்போது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா, அதாவது மேலே இருக்க கோஷியண்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 4x square வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 4x square வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ 4x square வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன வேணும் minus 28x cube வந்து வேணும். ஸோ எதோட மல்டிப்ளை பண்ணால் minus 28x cube கிடைக்கும் இன்டூ மைனஸ் ஆஃப் 7x பண்ணோன்னா கிடைக்குமா. ஸோ இங்கே வந்து minus 7x வந்து போட்டுக்கோங்க, இங்கேயும் வந்து minus 7x வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் 4x square இன்டூ minus 7x வந்து minus 28x cube. அதே மாதிரி minus 7x இன்டூ minus 7x வந்து என்ன கிடைக்கும் ப்ளஸ்ஸாக மாறிட்டு 49x square வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து மைனஸ் பண்ணுங்கள், இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸாக மாறிடும், x cube வந்து 0 ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஆகும் 49 மைனஸ் ஆஃப் 37 என்ன கிடைக்கும் 12 வந்து கிடைக்கும். இதில் ஹையஸ்ட் சைன் வந்து மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் 12x square. ஸோ இது வந்து கீழே வந்துடுமா ப்ளஸ் 42x, இது வந்து கீழே வந்துடும் ப்ளஸ் 9. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதாவது மேலே இருக்கிறத வந்து இன்டூ 2ஆல் வந்து பண்ணணும். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 4x square மைனஸ் 14x வந்து கிடைக்குமா, 14x வந்து கிடைச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு வந்து என்ன வேணும் minus 12x square வேணும். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 4x square, 4x square இருக்குது, minus 12x square வந்து வேணும். ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணால் இது வந்து கிடைக்கும் இன்டூ -3 வந்து பண்ணுங்கள் கிடைக்குமா. ஸோ இங்கே -3 போட்டுக்கோங்க, இங்கேயும் -3 போட்டுக்கோங்க. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள் -3 இன்டூ 4x square மைனஸ் ஆஃப் 12x square. அதே மாதிரி -3 இன்டூ மைனஸ் ஆஃப் 14x என்ன கிடைக்கும் ப்ளஸ் 42x வந்து கிடைக்கும். -3 இன்டூ -3 ப்ளஸ் 9. ஸோ இப்போ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது மைனஸு. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது 0 ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் root of 4x power 4 minus of 28x cube plus 37x square plus 42x plus 9 is equal to absolute value of 2x square minus of 7x minus of 3. So, this is the answer. Problem number 1 of 3. Find the square root of the following polynomial by division method. 16x power 4 plus 8x square plus 1. So, இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? 16x power 4. இங்க வந்து next வந்து x cube இல்லையா? So, அதை வந்து எப்படி எழுதணும் 0x cube அப்படி வந்து எழுதிக்கணும். Next 8x square, x இல்ல. So, 0
0x plus 1. ஸோ இப்படி எழுதியாச்சா? நம்மளுக்கு இப்போ தேவையானது வந்து 16x power 4. 4x square into 4x square வந்து 16x power 4 வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து மைனஸ் பண்ணுங்க. இது மைனஸ் ஆகிடும். இதில் வேல்யூஸே இல்லை, ஸோ தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இது கீழே இருக்குங்க. என்ன கிடைக்கும்? 8x square plus 1 வந்து கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலே இருக்க கோஷியண்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4x square into 2 வந்து 8x square வந்து கிடைக்கும். ஸோ 8x square வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது இங்கே 8x square இருக்குது, இங்கேயும் 8x square இருக்குது. எதோட மல்டிப்ளை பண்ணால் 8x square வந்து கிடைக்கும்? 1ஓட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமா? ஸோ இங்கே ப்ளஸ் 1 வந்து போட்டுக்கோங்க. ஸோ 1 இன்ட்டு இங்கேயும் வந்து ப்ளஸ் 1 வந்து போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ 1 இன்ட்டு 8x square 8x square. 1 இன்ட்டு 1 1. ஸோ இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வந்து கிடைக்குதா? அதாவது ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் ரூட் ஆஃப் 16x power 4 plus 8x square plus 1 is equal to absolute value of 4x square plus 1. So இதுதான் square root of the above polynomial expression. Problem 1 of 4. Find the square root of the following polynomial by division method. இங்க கீழே கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனுக்கு வந்து எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்க. கரெக்டாக வந்து இருக்கு. எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்புறம் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உள்ள வந்து 121 எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஆஃப் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் 183 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 206x ப்ளஸ் 144. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 121 எக்ஸ் பவர் 4 வந்து இருக்கு. ஸோ 11 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 11x ஸ்கொயர் ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 121 எக்ஸ் பவர் 4 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது மைனஸ், இப்போது மேலே இருக்கிறது அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. மைனஸ் 198 எக்ஸ் கியூப். இப்போ மேலே இருக்க கோஷியண்ட்டை வந்து இன்டூ 2 பண்ணணுமா? என்ன கிடைக்கும்? 22x ஸ்கொயர் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போது 22x ஸ்கொயர் வந்து இருக்குது. நம்மளுக்கு தேவையானது வந்து மைனஸ் 198 எக்ஸ் கியூப். ஸோ எதோட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும்? 9ஓட மல்டிப்ளை பண்ணுங்க கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்டூ 9x மைனஸ் ஆஃப் 9x. ஸோ இங்கே வந்து மைனஸ் ஆஃப் 9x வந்து போட்டுக்கோங்க. இங்கேயும் வந்து மைனஸ் ஆஃப் 9x. இதையும் வந்து கீழே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? மைனஸ் ஆஃப் 183x ஸ்கொயர். ஸோ இப்போ மைனஸ் 9x வந்து 22x ஸ்கொயர்னால மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 198x கியூப் கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் 9x இன்டூ மைனஸ் 9x என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 81x ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஸோ இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் 183 மைனஸ் ஆஃப் 81 ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் என்ன காமனாக போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 264x ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஸோ இது அப்படியே வந்து கீழே இறக்கிடுங்க. ப்ளஸ் 216x ப்ளஸ் 144. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? மேலே இருக்க கோஷியண்ட்டை வந்து இன்டூ வந்து 2 பண்ணணும். ஸோ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 22x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 18x கிடைக்குமா? இப்போது நம்மளுக்கு வந்து 22x ஸ்கொயர் வந்து இருக்குது. சரிங்களா? இங்கே இருக்குது. நம்மளுக்கு தேவையானது வந்து மைனஸ் 264x ஸ்கொயர் வந்து வேணும். அதாவது இந்த வேல்யூ வந்து வேணும். ஸோ எதோட மல்டிப்ளை பண்ணால் 264 வந்து கிடைக்கும். அதாவது இன்டூ 12 பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை இன்னொரு மெத்தட்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 264 டிவைடட் பை 22 போடுங்க. 1 டைம் 22 ரிமைண்டர் 14 வந்து இருக்குது 2 டைம்ஸ். ஸோ இப்படி வந்து கேன்சல் ஆகும். ஸோ 12 இங்கே வந்து மைனஸ் வேணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் மைனஸ் 264 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து என்னது? மைனஸ் 12 இங்கேயும் ஆட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மைனஸ் 12 வந்து இப்போ 22x ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 264x ஸ்கொயர். மைனஸ் 12 இன்டூ மைனஸ் 18x என்ன கிடைக்கும்? 216x வந்து கிடைக்கும். மைனஸ் 12 இன்டூ மைனஸ் 12 ப்ளஸ் 114. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸ், இது மைனஸ். 0. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. Hence, root of 121x power 4 minus 198x cube
minus 183x square plus 216x plus 144 is equal to absolute value of 11x square minus of 9x minus of 12. So, this is the answer. Problem number 2. Find the square root of the expression x square by y square minus of 10 into x by y plus 27 minus of 10y by x plus y square by x square. இது வந்து ஆர்டர்ல வந்து இருக்கா? எஸ் இருக்கு. x square by y square அடுத்து வந்து x by y இருக்கு. அடுத்து வந்து ரிவர்ஸ்ல வந்து இருக்கு பாருங்க y by x அப்புறம் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது y square by x square. ஸோ இது வந்து ஆர்டர்ல வந்து இருக்கு. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? போட்டுக்கோங்க x square by y square minus of 10 into x by y plus 27 minus of 10 into y by x plus y square by x square. ஸோ இப்போ நம்மளுக்கு x square by y square வேணும். ஸோ எதோட எது மல்டிப்ளை பண்ணால் x square by y square வந்து கிடைக்கும். x by y into x by y. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x square by y square கிடைச்சிருச்சு. ஸோ இது 0 ஆயிடுச்சு மேலே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது அப்படியே வந்து கீழே இறக்கிக்கோங்க. என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் 10x by y ப்ளஸ் 27 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? மேலே இருக்க கோஷியண்ட்டை வந்து 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 into x by y வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கு இங்கே வந்து மைனஸ் 10xy வேணும். ஸோ எதோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10xy வந்து கிடைக்கும். அதாவது 2x by y வந்து இன்ட்டு -5 பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இங்கே வந்து -5 வந்து போட்டுக்கோங்க. ஸோ -5 அதே மாதிரி இங்கே வந்து -5 போட்டுக்கணும். ஸோ -5 into 2xy வந்து minus of 10xy minus of 5 into minus of 5 plus 25. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. முன்னாடி இருக்க டேர்ம் வந்து 0 ஆகிடும். இங்கே வந்து 2 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 இது அப்படியே வந்து கீழே இறக்கிக்கோங்க. minus of 10 y by x plus y square by x square. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? கோஷியன்ட் இருக்கிறது வந்து 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா 2x by y கிடைக்கும். மைனஸ் ஆஃப் 10 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 2 இருக்குது. இங்கே 2x by y வந்து இருக்குது. நம்மளுக்கு தேவையானது வந்து 2. ஸோ எப்படி வந்து கிடைக்கும்? இன்ட்டு y by x கட் பண்ணிங்கன்னா கிடைச்சிருமா? ஸோ இங்கே வந்து ப்ளஸ் y by x இங்கேயும் ப்ளஸ் y by x. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். y by x into 2x by y வந்து 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து y by x into minus of 10 minus of 10 y by x. நெக்ஸ்ட் வந்து y by x into y by x y square by x square கிடைக்கும். ஸோ இது எல்லாமே 0 ஆகிடும் பாருங்கள். மைனஸ் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஸோ 0 ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. therefore square root of x square by y square minus of 10x by y plus 27 minus of 10y by x plus y square by x square is equal to மேல் வந்து கோஷியன்ட் என்ன கிடைச்சிருக்கு? x by y minus of 5 plus y by x. ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆன்சர். Problem number 3 of 1. Find the values of a and b if the following polynomials are perfect squares. இங்கே கீழே கொடுத்துருக்க பாலினாமியல் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து இருந்துச்சுன்னா வேல்யூஸ் ஆஃப் a and b அது வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து அந்த பாலினாமியலை எழுதிக்கோங்க. 4x power 4 minus of 12x cube plus 37x square plus bx plus a. இப்போ 4x power 4 இருக்குது. 2x square into 2x square வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x power 4 வந்து கிடைக்குமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது? இது மைனஸ் ஆகிடும், 0 ஆகிடுது. இது கீழே அப்படியே வந்து இறக்குனீங்கன்னா மைனஸ் 12x cube. இதே வந்து கீழே இறக்குனீங்கன்னா ப்ளஸ் 37x square வந்து கிடைக்கும். இப்போது மேலே இருக்க கோஷியன்ட் வந்து இன்ட்டு 2 பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 4x square வந்து கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு மைனஸ் 12x cube வேணும். 4x square வந்து இருக்குது. எதோட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும்? அதாவது மைனஸ் ஆஃப் 3x வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? அதாவது மைனஸ் 12x cube
இங்கேயும் -3x வந்து போட்டுக்கோங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். ஸோ -3x into -3x வந்து +9x ஸ்கொயர். இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். 37x ஸ்கொயரில் வந்து 9x ஸ்கொயரை வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 28x ஸ்கொயர் கிடைக்கும். இதை வந்து கீழே கொண்டு வந்துருங்க அப்படியே. ப்ளஸ் b of x ப்ளஸ் a. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? கோஷன்ட் இருக்கிறத வந்து இன்டூ 2 பண்ணணும். என்ன கிடைக்கும்? 4x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 6x வந்து கிடைக்கும். இங்கே 28x ஸ்கொயர் இருக்குது. நம்மக்கிட்ட 4x ஸ்கொயர் வந்து இருக்குது. எதோட மல்டிப்ளை பண்ணால் 28x ஸ்கொயர் வந்து கிடைக்கும்? 7ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்குமா? ஸோ +7 போட்டுக்கோங்க. ஸோ இங்கேயும் வந்து +7. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into 4x ஸ்கொயர் வந்து 28x ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ 7 into -6x என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் 42x. இப்போ 7 into 7 + 49. ஸோ இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு மைனஸ், இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது வந்து மைனஸாக மாறிடும். வந்து எப்படி எழுதலாம்? b + 42 into x + a minus of 49. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற அர்த்தம். அதாவது b + 42 into x is equal to 0. That is b is equal to minus of 42. இங்கே வந்து x வந்து கேன்சல் ஆகிடும்ல இன்டூவில் இருக்கனால. ஸோ b - +42 is equal to 0. Therefore b is equal to 42. அதே மாதிரி a minus of 49 is equal to 0. Therefore a is equal to என்னது? 49. Therefore a is equal to 49. b is equal to minus of 42. ஸோ இதுதான் வந்து என்னது? values of a and b. Problem number 3 of 2. Find the values of a and b if the following polynomials are perfect squares: ax power 4 plus bx cube plus 361x square plus 220x plus 100. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து a and b வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து என்னது? இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூஸ் ஃபஸ்ட்டே வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஸோ அதை வந்து எப்பயும் வந்து கடைசியில் வந்து கொண்டு போயிடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் வேரியபிள், நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப், நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4. ஸோ அதுபடி எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? கான்ஸ்டன்ட்ல இருந்து ஆரம்பிங்க. 100 plus 220x plus 361x square plus bx cube plus ax power 4. இங்க 100 இருக்கு. ஸோ 10 into 10 100ஆ? ஸோ இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இது மைனஸ் ஆகிட்டு 0 ஆகிடும். இப்போ 220x வந்து கீழே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த 361x ஸ்கொயரும் கீழே கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் வந்து என்னது? மேலே இருக்க கோஷியன்ட்டை வந்து இன்டூ 2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கு இப்போ 220x வேணும். இங்கே 20 இருக்கு. எதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 220x வந்து கிடைக்கும். அதாவது 11xோட மல்டிப்ளை பண்ணும்போது 220x வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கேயும் அதே 11xை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 11x into 20 என்ன கிடைக்கும்? 220x. நெக்ஸ்ட் வந்து 11x into 11x plus 121x square. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை மைனஸ் பண்ணணும், இதையும் மைனஸ் பண்ணணும். 220x மைனஸ் ஆஃப் 220x 0 ஆகிடும். 361x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 121x ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 240x ஸ்கொயர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இது அப்படியே வந்து கீழே இறக்கிருங்க. பிளஸ் bx கியூப் பிளஸ் a x பவர் 4. அடுத்த ஸ்டெப் வந்து என்னது? மேலே இருக்க கோஷியன்ட்டை வந்து இன்டூ 2 பண்ணணும். சரிங்களா? இன்டூ 2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 into 2 20 ப்ளஸ் 11x into 2 வந்து 22x
ஸோ இப்போ இந்த இது கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இப்போ 240x² வேணும். இங்கே 20 இருக்கு. ஸோ எதை வந்து ஆட் பண்ணோன்னா மேலே ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 240x² வந்து கிடைக்கும். அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? 240x² டிவைடட் பை 20 போடுங்க. சரிங்களா? என்ன கிடைக்கும்? 0 0 கேன்சல் ஆயிரும், 12 ஆயிடும். சரிங்களா? அதாவது 12x². ஸோ ப்ளஸ் 12x² வந்து இங்கே போட்டுக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் 12x² இன்டூ 20 என்ன கிடைக்கும்? 240x². மேலே 12x² ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஆட் பண்ணணும்ல, அதை மறந்துடாமல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 12x² வந்து 22xோட மல்டிப்ளை பண்ணணும். 12 இன்டூ 22 என்ன கிடைக்கும்? இங்கே 4 இங்கே 2 நெக்ஸ்ட் 24 264 கிடைக்கும். அதாவது 264x³ நெக்ஸ்ட் வந்து 12x² ப்ளஸ் 12x² என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 144x⁴. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 240x² மைனஸ் ஆஃப் 240x² 0 ஆகிடும். இங்கே என்ன கிடைக்கும்? b மைனஸ் ஆஃப் 264x³ ப்ளஸ் a minus of 144x⁴. Since it is a perfect square, b minus of 264x³ plus a minus of 144x⁴ is equal to 0. அதாவது b minus of 264 is equal to 0, a minus of 144 is equal to 0. Therefore, b is equal to 264. So, இதுதான் b ஓட value and a is equal to 144. So, a and b ஓட value வந்து கண்டுபிடிச்சாச்சு. So, இப்படிதான் வந்து find out பண்ணணும். சரிங்களா? Problem number 4 of 1. Find the values of m and n if the following expressions are perfect squares. 1 by x⁴ minus 6 by x³ plus 13 by x² plus m by x plus n. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 1 by x⁴ minus 6 by x³ plus 13 by x² plus m by x plus n. இங்கே 1 by x⁴ இருக்கு. எதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 by x⁴ வந்து கிடைக்கும். அதாவது 1 by x² இன்டூ 1 by x². ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 1 by x⁴. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இது வந்து கீழே வந்துடும். மைனஸ் 6 by x³ இதை கீழே கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 13 by x². இப்போ என்ன பண்ணணும்? மேலே இருக்க கோஷியன்ட்டை வந்து இன்டூ வந்து 2 பண்ணணும். 2 பண்ணிங்கன்னா 2 by x² வந்து கிடைக்கும். சரிங்களா? இங்கே மைனஸ் 6 by x³ வந்து இருக்கு. ஸோ எதோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 by x³ கிடைக்கும்? அதாவது இன்டூ 3 by எக்ஸை வந்து பண்ணிங்கன்னா கிடைக்குமா? ஸோ மைனஸ் வேணும். அப்படின்னா மைனஸ் 3 by x. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 3 by x இன்டூ 2 by x² என்ன கிடைக்கும்? மைனஸ் 6 by x³ வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கே மைனஸ் 3 by x வந்து போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 9 by x⁴ அது கிடைக்கும். இப்போ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். காமனாக வந்து x² வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 13 மைனஸ் ஆஃப் 9 வந்து என்னது? 4. ஸோ மேலே வந்து 4 கிடைக்கும். இப்போ இதை வந்து கீழே அப்படியே வந்து இறக்கிடுங்க. என்ன கிடைக்கும்? ப்ளஸ் m by x ப்ளஸ் n வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மேலே இருக்க கோஷியன்ட்டை வந்து இன்டூ 2 பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 2 by x² மைனஸ் 6 by x வந்து இருக்கு. இப்போ நம்மளுக்கு 4 by x² வேணும். இங்கே 2 by x² வந்து இருக்கு. ஸோ எதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 by x² வந்து கிடைக்கும். ப்ளஸ் 2ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 2ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. 4 by x². நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 6 by x இன்டூ 2 வந்து மைனஸ் 12 by x. ஸோ இங்கே ப்ளஸ் 2 இருக்கனால இங்கேயும் ப்ளஸ் 2 போட்டுருணுமா? ஸோ இப்போ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 4 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 4 by x², 4 by x² வந்து கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ் சைனாக மாறிடும், இது மைனஸ். m by x ப்ளஸ் என்ன கிடைக்கும்? 12 by x. இங்கே ப்ளஸ் n மைனஸ் ஆஃப் 4 வந்து கிடைக்கும். 1 by x காமனாக எடுத்துக்கலாமா? 12 plus m
plus n minus of 4. Since it is a perfect square, one by x into 12 plus m is equal to 0. That is m plus 12 is equal to 0. m is equal to minus of 12. m ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து என்னது n minus of 4 is equal to 0. Therefore n is equal to 4. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. m ஓட வேல்யூ minus 12, n ஓட வேல்யூ வந்து 4. ப்ராப்ளம் number 4 of 2. Find the values of m and n if the following expressions are perfect squares. கீழே கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் வந்து perfect square அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா m and n ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? x power 4 minus 8x cube plus mx square plus nx plus 16. So x square into x square என்ன கிடைக்கும்? x power 4 வந்து கிடைக்கும். ஸோ அது கேன்சல் ஆகிடும். இது அப்படியே கீழே இருக்குங்க. minus 8x cube plus mx square. நெக்ஸ்ட் வந்து இப்போ minus 8x cube இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலே இருக்க கோஷியண்ட்டை வந்து இன்டூ 2 வந்து பண்ணணும். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x square வந்து கிடைக்கும். இப்போ minus 8x cube இருக்கு, 2x square இருக்கு. ஸோ 2x square வந்து எதோட மல்டிப்ளை பண்ணால் minus 8x cube வந்து கிடைக்கும். அதாவது minus 4x ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? minus 8x cube. இங்கே மேலே minus 4x ஆட் பண்ணோம். இங்கேயும் வந்து ஆட் பண்ணணுமா? minus 4x. ஸோ minus 4x into minus 4x என்ன கிடைக்கும்? plus 16x square வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். மேலே இருக்கிறது அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ mx square minus of 16x square என்ன கிடைக்கும்? x square வந்து காமனாக எடுக்கலாமா? m minus of 16 into x square வந்து கிடைக்கும். plus nx plus 16. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னவா இருக்கும்? அதாவது மேலே இருக்க கோஷியண்ட்டை வந்து இன்டூ 2 பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x square minus of 8x வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. ஸோ 16ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பரா? 4 into 4. ஸோ இங்கே கடைசியில் வந்து ப்ளஸ் 4, இங்கே ப்ளஸ் 4 வந்து ஆட் பண்ணோம்னா 16 வந்து கிடச்சிருமா? ஸோ இதை இந்த க்ளூவை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 4 into 2x square என்ன கிடைக்கும்? 8x square வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 4 into minus 8x minus of 32x. நெக்ஸ்ட் வந்து 4 into 4 16. ஸோ இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. இது சப்ராக்டை, இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது சப்ராக்ட். ஸோ இப்போ 16 minus 16 வந்து 0 ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்கும்? m minus of 16 ஏற்கனவே இருக்கு. ஸோ m minus of 16 minus of 8 into x square. இங்கே வந்து என்ன கிடைக்கும்? ப்ளஸ் எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா n plus 32. Since the expression is the perfect square, perfect square இருந்தா என்ன அர்த்தம்? remainder should be equal to 0. equal to 0. Therefore இப்போ m minus of 16 minus of 8 என்ன கிடைக்கும்? m minus of 24 into x square plus x into n plus 32 is equal to 0. m minus of 24 into x square is equal to 0. இன்னொன்று வந்து n plus 32 into x is equal to 0. m minus of 24 is equal to 0. Therefore m is equal to 24. Next வந்து என்னது? n plus 32 is equal to 0. Therefore n is equal to minus of 32. So இதுதான் வந்து values. m ஓட வேல்யூ 24, n ஓட வேல்யூ வந்து minus 32. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com.
இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10, மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.